வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கம் தாங்க. சித்தாலப்பாக்கம் டு நம்ம ஓஎம்ஆர் கனெக்ட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அந்த கார்னை போகிற மெயின் ரோட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பாருங்கள். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் தான், அதுதான் நம்மளுக்கு மெயின் ரோட் சரிங்களா. அது பக்கத்துலேயே இப்போ ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாமே ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் இங்கே என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பாருங்கள் போர்ஷல் வந்து ஒரு பெரிய லேஅவுட் போட்டிருக்காங்க. அங்கே வந்து இங்கே என்ன ரேட் போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விசாரிச்சிக்கலாம். ஒரு 40 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்தாலப்பாக்கத்துலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் ஜங்ஷன் நம்மளுக்கு வரும். அதான் அரசங்கல்லை ஜங்ஷன். அதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தால் ஒட்டியம்பாக்கம் போயிடலாம். அங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வேணால் பெரும்பாக்கம் கனெக்ட் பண்ணுற ரோடு நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்காங்க. அது நூக்கம்பாளையம் வழியாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம செம்மஞ்சேரி வழியாக ஓஎம்ஆர் சத்யபாமா யூனிவர்சிட்டி கனெக்ட் பண்ணுற நம்மளுக்கு ஒரு ரோடு இருக்குது. அதுவும் நம்மளுக்கு ஒரு ஆக்சஸ் தான், ஓஎம்ஆர் ஆக்சஸ். அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க் இப்போ தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லலாம், அதே ரோட்டை நம்மளுக்கு நெக்ஸ்ட் பில்டர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே போர்ஷல் ப்ராப்பர்ட்டி இவங்களோட லேஅவுட் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களோட லேஅவுட் சரிங்களா. அவங்க லேஅவுட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு 40 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா சரிங்களா. பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 900 பில்டப் ஏரியா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஓஎம்ஆர்ல ஒர்க் பண்ணுற நம்ம சஸ்கோல் சொந்தங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அது மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்களே ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் சரிங்களா. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 5% இந்த பேலன்ஸ் ஒர்க் தான் இருக்குது. ஆஸ் பர் என்ன கண்டிஷனில் இப்போ இருக்கோ அதே கண்டிஷன் தான் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு வேறு எதனா ஆல்டரேஷன் ஒர்க் வேணும், இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இன்னும் 2 பெட்ரூம் போட்டு கட்டுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம். வீட்டுக்குள்ளே போய் வீடு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ளே போயிடலாம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபுட் கோர்ட்டை ஜூம் பண்ணுங்களேன். அது வரைக்கும் பாருங்கள், ஃபுட் கோர்ட் உங்களுக்கு தெரியுதுங்களா? அதான் நம்மளுக்கு ஃபுட் கோர்ட். இந்த மேடவாக்கம் ஓஎம்ஆரில் இருக்கிறதோட நல்ல ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டே நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நம்மளுக்கு ஓப்பனிங்கான அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு சரிங்களா. ஆப்போசிட்லேயும் பெட்ரோல் பங்க் ரீசெண்டாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த பெட்ரோல் பங்க்கும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணாங்க. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட்லையும் சரி டெவலப்மெண்ட்லையும் சரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நம்மளுக்கு ஆகிட்டு இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தாங்க. நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங். ஒரு எக்ஸிவி காரை நீங்கள் தாராளமாக உள்ளே ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மாதிரி வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா 40 ஃபீட் ரோடு மேலே தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 ஃபீட்டில் நம்மளுக்கு போர்வெல் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த மோட்டருக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு இந்த சைடு வந்துடும். டேப் ரோஷன் இருக்குது. அது மாதிரி வீடை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு நம்மளுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா வேஸ்டேஜ் போடுற மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேண்டும் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான். நம்ம ப்ராப்பர்ட்டியோட மெயின் டோரும் நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் தான் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. ஸோ இன்னும் டைல் எதுவுமே போடல. ஆஸ் பர் வீடு என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த வீடை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ப்ரைஸை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 67 lakhs 67 லட்ச ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸும் நம்மளுக்கு நெகோசியேஷன் இருக்குங்க. அது மாதிரி இப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ அதே கண்டிஷன்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸ்லாம் போடுறீங்க, உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ஒர்க் அந்த எலக்ட்ரிஷியன் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த பேலன்ஸ் ஒர்க் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் தான் வரும் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்து டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஷோபாவே போட்டுக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஹாலாக தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கிச்சன் டைலில் ஒட்டில் ஒரு 95% வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் ஒர்க்லாம் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷனில் கிரவுண்ட் வாட்டர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க பெட்ரூம் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு ஒரு பெட்ரூம் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10/12 10க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க. இது ஒரு அட்டாச் ரெஸ்ட்ரூம்ங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட்ரூம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா.
இப்போதைக்கு நான் கிரவுண்ட் ஃப்ளோர் காட்டினா பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு ஸ்டெப்ஸும் வச்சிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் மேலே ஒரு 2 பெட்ரூம் போட்டு ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி கட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டைல் இந்த எதுவுமே போடலங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரானைட் வேணும் அப்படின்னாலும் உங்களோட சாய்ஸாக நீங்கள் கிரானைட் எல்லாமே போட்டுக்கலாம். வாங்க மேலே போயிடலாம். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பீம் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. நியர்பை இருக்க டெவலப்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு டெட் எண்ட் ரோடு தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பில்டருக்கு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜிடிஏ ஃபவுண்டேஷன் சரிங்களா. ஜிடிகே ஃபவுண்டேஷன் இப்போ தான் ஒரு லேஅவுட் போட்டு ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே அப்படியே பாருங்கள் அம்னிட்டிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. மெயின் ரோடை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து காட்டினா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். வாங்க நான் அதையும் காட்டுறேன். அது வரைக்கும் பாருங்கள் பெட்ரோல் பங்க் இப்போ தான் புதுசாக நம்மளுக்கு அந்த பெட்ரோல் பங்க் எல்லாமே முடிச்சாங்க, ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. ஸோ பக்கத்துலேயே போனால் ஹீரோ கிட்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளே ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே அந்த பைக் சர்வீஸ் சென்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் கோர்ட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பில்டோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் பண்ணாங்க சரிங்களா. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்ஷல் இருக்குது. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் இங்கே என்ன போயிட்டு இருக்கு நீ டேரெக்டாக வந்து விசாரிச்சு பார்த்துக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 67 lakhs 67 லட்ச ரூபா தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 900 ஸ்கொயர் ஃபீட். ஒரு BHK தான் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ஒர்க்லாம் நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க சரிங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸாக நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.